3 minutes ராக்கெட் செஞ்சு பார்த்துருப்பீங்க. அதே 3 minutes உங்களால் ராக்கெட் இன்ஜினை பற்றி தெரிஞ்சு முடியும்னா நம்புவீங்களா? ஆமாங்க, இந்த வீடியோ பார்த்தா உங்களால் முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தா நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ராக்கெட் ப்ராப்ளம்ஸ் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தா நம்ம ஒரு ராக்கெட் இன்ஜின் வந்து ஏன் தனியாக இருக்குது, மற்ற வெஹிக்கிளோட இன்ஜின் வந்து பார்த்தா ஏன் தனியாக இருக்குது நம்ம பார்த்தா பார்த்துருப்போம். ஸோ வாங்க நம்ம வீடியோவில் போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். வெல்கம் டு Day 3 and episode 3 of Knowing About Rocket Series. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா என்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாலிட் ப்ரொபலண்ட், செகண்ட் வந்து லிக்விட், தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ப்ரொபலண்ட், ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அயன் ப்ரொபலண்ட், அப்படிலாம் வந்து பார்த்தா எலக்ட்ரானிக் ப்ரொபலண்ட் அப்படின்னு சொல்லலாம். சாலிட் ப்ரொபலண்ட் அப்படிங்கிறது பார்த்தா ஜஸ்ட் எதுவுமே இல்லை கைஸ். அது வந்து பார்த்தா ஒரு தீபாவளி ராக்கெட்டில் யூஸ் பண்ணுற கெமிக்கல் மாதிரி தான் வந்து பார்த்தா உங்களுக்கு சாலிட் ப்ரொபலண்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு ஆக்சிடைசருக்கு வேண்டி அமோனியம் பெர்க்ளோரைட், ஃபியூலுக்கு வேண்டி மெக்னீசியம் அப்படிங்கிற இந்த 2 கெமிக்கல் வந்து பார்த்தா யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்டாக. ஸோ இந்த மாதிரி சாலிட் ப்ரொபலண்ட்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு பெரிய பெரிய ராக்கெட்டில் வந்து சைடில் பூஸ்டர்ஸாக யூஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் வந்து பார்த்தா சின்ன ராக்கெட்ஸில் மெயின் இன்ஜினாக வந்து பார்த்தா இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஏன் வந்து மெயின் இன்ஜின்ஸாக வந்து பார்த்தா பெரிய ராக்கெட் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இதில் வந்து த்ரஸ்ட்டை வந்து பார்த்தா நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது சாலிட் ப்ரொபலண்ட்டில் பொறுத்தளவுக்கு. ஒன்ஸ் வந்து இக்னிட் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அது ஃபுல்லாக பர்ன் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அது ஃபுல்லாக வந்து பார்த்தா ஆஃப் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிக்விட் ப்ரொபலண்ட் கொடுக்குற அளவுக்கு வந்து பார்த்தா ஒரு த்ரஸ்ட்டை வந்து உங்களால் சாலிட் ப்ரொபலண்ட்டில் கொண்டு வர முடியாது. அது இப்படி கொண்டு வரணும் அப்படின்னா அது வந்து பார்த்தா எஃபிஷியண்ட்டாக இருக்காது. ஏன்னா வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ராக்கெட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் வந்து பார்த்தா உங்களுக்கு அந்த ப்ரொபலண்ட்டுக்கே இருக்கும். ஸோ வந்து உங்களால் பேர் வச்சோ மற்ற எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கொண்டு போக முடியாதனால மோஸ்ட்டாக பெரிய பெரிய ராக்கெட்டில் வந்து பார்த்தா லிக்விட் ப்ரொபலண்ட் தான் மெயின் இன்ஜினாகவும், சாலிட் ப்ரொபலண்ட் வந்து பார்த்தா பூஸ்டர் இன்ஜினாகவும் யூஸ் பண்ணுவாங்க. அதே சின்ன ராக்கெட்டில் வந்து பார்த்தா மெயின் இன்ஜினாக வந்து பார்த்தா சாலிட் ப்ரொபலண்ட் யூஸ் பண்ணுவாங்க. நம்ம ராக் பிரேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜின் தான் யூஸ் பண்ணி இப்போ தான் மேக் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோலாம் வந்து அப்கமிங் டேஸில் நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்னா வந்து பார்த்தா கமெண்ட் பண்ணுங்கள்.